Hi everyone, welcome to Net English UGTRB exam seriesல today Judith Wright ஓட poem Request to a Year வந்து பார்க்க போறோம். முதல்ல author introduction வந்து பார்த்துருவோம். Judith Wright, she was born in the year 1915 and she died in the year 2000. இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் ரைட்டரா இருக்காங்க, poet, என்விரான்மெண்டலிஸ்ட் அண்ட் கேம்பெயினராக இருந்திருக்காங்க. எதுக்காக இவங்க கேம்பெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியன் பீப்புளோட லேண்ட் ரைட்ஸ்க்காக அவங்க வந்து கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. ஆஸ்திரேலியன் லிட்ரேச்சரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அபாரிஜினல் அந்த டேர்ம் வந்து வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்துருக்கோம். எ சாங் ஆஃப் ஹோப் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது இந்த அபாரிஜினல் பீப்புள்னா யார் அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயில்டாகவே நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் வந்து ஷார்ட்டாக நம்ம வந்து சொல்கிறேன். அபாரிஜினல் பீப்புள் அப்படின்னா யார் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட இண்டிஜினஸ் பீப்புள் அப்படின்னா அந்த நேட்டிவ் பீப்புள். ஆஸ்திரேலியாவையும் பிரிட்டிஷ் பீப்புள் வந்து காலனைஸ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. காலனைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஆஸ்திரேலியன் லேண்ட்ஸ்கேப்பில் வாழ்ந்த நேட்டிவ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்க தான் அபாரிஜினல். அவங்கள அபாரிஜினல் ஆஸ்திரேலியன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். இந்த நேட்டிவ் பீப்புளோட ரைட்ஸ்க்காக நம்ம ஜூடித் ரைட் வந்து ஃபைட் வந்து பண்ணியிருக்காங்க. இவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க நியூ சவுத் வேல்ஸ் அங்கே தான் வந்து பிறந்திருக்காங்களா. அது ஒரு பெரிய ஒரு ஏரியா. அந்த ஏரியாவோட கேபிட்டல் தான் பார்த்தோம் அப்படின்னா சிட்னி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேமஸான சிட்டி ஆஸ்திரேலியாவில் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல ஆர்மிடேல் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் தான் இந்த ஜூடித் ரைட் வந்து பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு ஃபேமஸான பொயட். நிறைய பொயட்ரி புக்ஸ் தான் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் பொயட்ரி புக் பார்த்தோம் அப்படின்னா த மூவிங் இமேஜாக வந்து இருக்குது. 1946 அது வந்து பப்ளிஷ் வந்து பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் இவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியோட நேம் வந்து குயின்ஸ்லேண்ட், அந்த யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே ஃபர்ஸ்ட் பொயட்ரி புக் வந்து வெளியே வந்து வருது. தென் 1966 பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் வந்து வெளிவருது. அதோட நேம் வந்து த நேச்சர் ஆஃப் லவ். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இவங்க நிறைய பொயட்ரி கலெக்ஷன்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. இவங்களோட ஒர்க்ஸ்க்காக இவங்க கிறிஸ்டோஃபர் பிரென்னன் அவார்ட், அந்த அவார்ட் வந்து வாங்கியிருக்காங்களாம். நோபல் ப்ரைஸ்க்காக இவங்க வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்காங்க. வின் பண்ணலை, பட் 3 டைம்ஸ் வந்து நாமினேஷன் வந்து ஆகியிருக்காங்களாம். 1960 1991 வரைக்கும் 3 டைம் வந்து நாமினேட் வந்து ஆகியிருக்காங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவில் கொடுக்கக்கூடிய ஒரு அவார்ட் குயின்ஸ் கோல்டு மெடல் ஃபார் பொயட்ரி, இதையும் இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க தான் இந்த மெடல் வாங்கின செகண்ட் ஆஸ்திரேலியன் ரைட்டராக வந்து இருந்திருக்காங்களாம். இவங்களோட ஃபேமஸான சம் பொயட்ரி கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா உமன் டு மேன், த கேட்வே, த டூ ஃபயர்ஸ், பேர்ட்ஸ், மேக்பைஸ், ஷேடோ, ஹண்டிங் ஸ்னேக், இதெல்லாம் ஃபேமஸான ஒர்க்ஸாக வந்து இருக்குது. இந்த எல்லா ஒர்க்ஸ்லையுமே பார்த்தோம் அப்படின்னா ஆஸ்திரேலியன் என்விரான்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. அபாரிஜினல் பீப்புளோட ரைட்ஸ் பற்றி பேசியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதனால் ஆஸ்திரேலியன் என்விரான்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. அந்த ஆஸ்திரேலியாவில் புதுசாக வந்த செட்டிலர்ஸ் இருக்காங்கல்ல, செட்டிலர்ஸ் அப்படின்னா காலனைஸ் பண்ணி வந்தவங்க, அந்த செட்டிலர்ஸ் அண்ட் அங்கே இருக்க நேட்டிவ் பீப்புளோட ஆஸ்திரேலியன்ஸ் இருக்காங்கல்ல, இவங்க 2 பேருக்கும் இடையில இருக்க ரிலேஷன்ஷிப் பற்றியெல்லாம் இவங்க வந்து பேசியிருக்காங்களாம். ஆல்சோ லைஃப் இன் த புஷ் அப்படின்னா ஆஸ்திரேலியாவோட ஃபாரஸ்ட், அதை தான் புஷ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆஸ்திரேலியாவோட ஃபாரஸ்ட் அப்படிங்கும்போது அந்த ஃபாரஸ்டில் ஆஸ்திரேலியாவுக்கே நேட்டிவாக இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஆர் அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் அங்கே வந்து இருக்கும். ஸோ அந்த புஷ் லைஃப் அப்படின்னா அந்த ஃபாரஸ்ட் லைஃப், அந்த ஃப்ளோரா அண்ட் ஃபானா, அதை பற்றியும் கூட இவங்களோட ஒர்க்ஸ்லாம் பேசியிருக்காங்களாம். ஸோ இவங்களோட ஒர்க்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த நேட்டிவான ஆஸ்திரேலியன் பீப்புளோட லைஃப், அதை பற்றி தான் முக்கியமாக பேசியிருக்காங்க. நமக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்க போயம் ரெக்வெஸ்ட் டு எ இயர் வந்து இவங்களோட பொயட்ரி கலெக்ஷன் த டூ ஃபயர்ஸ், அதில் தான் ஒரு போயமாக வந்து பப்ளிஷ் வந்து ஆகியிருக்குது. இந்த டூ ஃபயர்ஸ் பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1955 வந்து இருக்குது. இதோட தீம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம நரைட்டர் அவங்களோட கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட ஒரு விஷயம், அவங்களோட லைஃப்பில் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு, அதை நமக்கு வந்து ரீகவுண்ட் வந்து பண்ணுறாங்க. அந்த கிரேட் கிரேட் கிராண்ட் மதரோட லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம போயம்குள்ளே போகும்போதே பார்ப்போம். அண்ட் போயம் பார்த்தோம் அப்படின்னா 6 ஸ்டான்சாஸாக வந்து இருக்குது. ரொம்ப சிம்பிளான ஒரு போயம், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு போயமாக வந்து இருக்குது. அண்ட் ஸ்டான்சா 1 வந்து பார்ப்போம். இஃப் த இயர் இஸ் மெடிடேட்டிங் எ சூட்டபிள் கிஃப்ட், I should like it to be the attitude of my great great grandmother, legendary devotee of the arts. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷம் எனக்கு ஏதாவது ஒரு gift கொடுக்கணும், எனக்கு ஒரு சூட்டபிளான கிஃப்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படிங்கிறத வந்து கேட்குறாங்க. அண்ட் அந்த கிஃப்ட்டும் என்ன கிஃப்ட் அப்படின்னா மதர்ஸ் டேயோட ஒரு கிஃப்டாக வந்து இருக்குது. அந்த மதர்ஸ் டே வந்து நம்ம போக போக லாஸ்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த இயர்
மதர்ஸ் டேக்கு எனக்கு ஏதாவது ஒரு gift வந்து இந்த இயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சின்னா எனக்கு என்ன gift வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்களாம். என்னோட அந்த கிரேட் கிராண்ட் மதரோட ஆட்டிடியூட் தான் எனக்கு வந்து கிஃப்டாக வந்து வேணும்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு அந்த கிராண்ட் மதரோட குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் இந்த போயமில் வந்து சொல்ல போகிறாங்க. ஓகேயா, இந்த இயர் எனக்கு வந்து நல்ல கிஃப்டை தரணும். அது என்ன கிஃப்ட் அப்படின்னா என்னோட கிரேட் கிராண்ட் மதரோட ஆட்டிடியூட் வந்து தரணும். அடுத்த லைன்ல இருந்து அந்த கிராண்ட் மதர் பற்றின ஒரு கேரக்டர் ஸ்கெட்ச் மாதிரி தான் கொடுக்குறாங்க. அந்த கிராண்ட் மதர் வந்து ஒரு லெஜெண்டரி டிவோட்டி ஆஃப் ஆர்ட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதில் ஒரு கிரேட்டான ஒரு பர்சன் அப்படிங்கும்போது அதுக்காக அவங்களோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டிவோட்டடான பர்சனாக இருப்பாங்களாம் ஆர்ட்ஸ்க்கு. அண்ட் இந்த கிராண்ட் மதரோட லைஃப்பில் அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். who having 8 children and a little opportunity for painting pictures. அந்த கிரேட் கிராண்ட்மதருக்கு வந்து மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் 8 children வந்து பிறக்கிறாங்களாம். 8 குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பெயிண்ட் பண்ணுறதுக்கெல்லாம் டைம் வந்து இருக்குமா? இருக்காது. ஸோ லிட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கிது. அந்த பெயிண்டிங் அதெல்லாம் பண்ணுறதுக்கான டைம் எல்லாமே வந்து குறைஞ்சி வந்து போயிடுது. sat one day on a high rock beside a river in ஸ்விட்சர்லாண்ட். அப்போ ஒரு நாள் என்ன ஆகிருக்கு அப்படின்னா இவங்க எல்லாரும் ஃபேமிலியாக ஸ்விட்சர்லாண்ட் இருக்குல்ல, அங்கே இருக்க ஒரு ரிவருக்கு வந்து போயிருக்காங்க. எல்லாம் அந்த குழந்தைங்கள்லாம் விளையாடிட்டு இருக்கும்போது இந்த கிராண்ட் மதர் வந்து பக்கத்தில் ஒரு ஹை ராக் வந்து இருக்குது. ஒரு ராக் கொஞ்சம் மேடாக இருக்கக்கூடிய ஒரு ராக் இருக்குது. அந்த ராக்கில் இந்த கிரேட் கிராண்ட் மதர் வந்து உட்காந்துருக்காங்களாம். அவங்க பக்கத்துலேயே ஒரு ரிவர் வந்து ஓடிட்டு இருக்குது. அந்த ரிவரோட நேம் வந்து மென்ஷன் பண்ணல, பட் ஸ்விட்சர்லாண்டில் இருக்க ஒரு ரிவர்னு சொல்லி மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த போயமில் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. எல்லாமே ஒன் வேர்டுக்கு கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2 ஸ்டான்ஸால் பார்த்தோம் அப்படின்னா இந்த மதர்ஸ் டேக்கு எனக்கு என்ன சூட்டபிளான கிஃப்ட் வேணும் அப்படின்னா என்னோட கிரேட் கிராண்ட் மதரோட ஆட்டிடியூட் தான் வேணும். அந்த கிரேட் கிராண்ட் மதர் வந்து ஒரு ஆர்ட்ஸோட ஒரு லெஜெண்டரியான டிவோட்டியாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து 8 குழந்தைங்க வந்து பிறந்ததுக்கப்புறம் அந்த பெயிண்டிங் பண்ணுறதுக்கெல்லாம் கம்மியான ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து கிடச்சிருக்குது. அப்போ ஒரு நாள் ஸ்விட்சர்லாண்டில் ஒரு ரிவர் சைடில் ஒரு ஹை ராக்ல அவங்க வந்து உட்கார்ந்துருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் ஃப்ரம் அ டிஃபிகல்ட் டிஸ்டன்ஸ் வியூட் ஹர் செகண்ட் சன் பேலன்ஸ்ட் ஆன் அ ஸ்மால் ஐஸ் ஃப்ளோ. அண்ட் இவங்க உட்காந்துருக்காங்கல்ல ஒரு ஹை ராக்ல, அங்கேருந்து தூரத்துல இருந்து என்ன நடக்குது, குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு டிஃபிகல்ட்டான டிஸ்டன்ஸாக இருக்கான். ஏன்னா குழந்தைங்க ரொம்ப தூரத்தில் தான் இருக்காங்க. தூரத்தில் இருந்து இவங்க வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா இவங்களோட செகண்ட் சன் அந்த பையன் வந்து விளையாடிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஐஸ்பர்க், ஒரு சின்ன ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது. ஸ்விட்சர்லாண்ட் அப்படிங்கும்போது அங்கே நிறைய ஐஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த ஐஸ் அந்த ரிவரில் ஓடக்கூடிய ஒரு சின்ன ஐஸ் மேலே ஐஸ் பார் மாதிரி இருக்குது. அந்த ஐஸ் பார் மேலே அவங்களோட செகண்ட் சன் வந்து நின்றுட்டுருக்கானா. அந்த சன்னை வந்து அந்த ஃப்ளோவில் அந்த தண்ணி வந்து அடிச்சுட்டு வந்து போகுது. அதை பார்க்குறாங்க இவங்க. ட்ரிஃப்ட் டவுன் த கரண்ட் toward a waterfall that struck rock bottom 80 feet below. அண்ட் அவன் நிற்கிற அந்த ஐஸ் பார் வந்து அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டே இருக்குது. கரண்ட் அப்படின்னா அந்த வாட்டர் போகக்கூடிய அந்த தண்ணியோட அந்த இதை தான் கரண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கரண்ட்டில் அவன் அப்படியே ட்ரிஃப்ட் ஆகி ஒரு வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கானா. அந்த வாட்டர் ஃபால்ஸுமே ரொம்ப ஆழமான ஒரு வாட்டர் ஃபால்ஸாக இருக்குது. கிட்டத்தட்ட 80 ஃபீட்டுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து கீழே வந்து விழுது. கீழே போகும்போது அங்கே நிறைய ராக்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அவன் அந்த ஐஸ் மூலமாக அப்படியே அடிச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா மேலே இருந்து கீழே வந்து விழுந்துருவான். 80 ஃபீட் அப்படிங்கும் போது அவன் உயிர் பிழைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இதை எல்லாத்தையும் இந்த கிரேட் கிராண்ட் மதர் வந்து அந்த டைம் மதராக இருந்திருப்பாங்க. அவங்க தூரமாக அந்த ஹை ராக்ல உட்காந்து வந்து பார்த்துட்டு வந்து இருக்காங்களா. இவங்களால எதுவுமே பண்ண முடியலை. ஏன்னா ஒரு டிஃபிகல்ட்டான டிஸ்டன்ஸில் இருக்காங்க. இவங்களால செய்யக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லாமல் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸாக பார்ப்போம். while her second daughter impeded no doubt by the petticoats of the day stretched out a last hope alpenstock which luckily later caught him on his way. அப்போ அவங்களோட செகண்ட் டாட்டர் வந்து ஒரு பொண்ணு வந்து இருக்காங்க. செகண்ட் சன்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செகண்ட் டாட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பையன் அதில் வந்து செகண்டான பையன் வந்து அந்த ஐஸ்பர்கில் வந்து மாட்டிக்கிட்டான். அவங்களோட
கேர்ள்ஸ் ஃபீமேல் சில்ட்ரனில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் டாட்டராக ஒரு கேர்ள் வந்து இருக்காங்க. அந்த கேர்ள் அந்த இடத்துல வந்து இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து எப்படியாவது அந்த பையனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்களாம். ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த டைமில் இருந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் ஹெவியான ட்ரெஸ்ஸாக வந்து இருக்குது. ஸ்கர்ட் மாதிரி இருக்குது, உள்ளே வந்து பெட்டிகோட் லேயர்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே வந்து அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு ஒரு இம்பீடடாக இருக்குது. இம்பீடர் அப்படின்னா ஒரு தடை, ஒரு ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. அந்த 2 லைனும் பார்ப்போம். while her second daughter impeded அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்குது. no doubt by the petticoats of the day. அந்த டைமில் போட்ட அந்த பெட்டிகோட்ஸ் தான் அவங்களுக்கு வந்து ஒரு ஹிண்ட்ரன்ஸ் மாதிரி இருக்குது. கடைசியாக ஏதோ ஒரு ஹோப்பாக அந்த செகண்ட் டாட்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கையில் வந்து ஆல்பென் ஸ்டாக் வந்து இருக்குது. ஆல்பென் ஸ்டாக் அப்படின்னா ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கோட எட்ஜில் மெட்டலில் ஒரு பாயிண்ட் மாதிரி இருக்கும். இப்போ மவுண்டெயின்லாம் ஏறுறாங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கை கையில் வச்சு அவங்க வந்து ஏறுவாங்களா, அதுக்கு பேர் தான் ஆல்பென் ஸ்டாக். இவங்களும் கொஞ்சம் ஒரு வெக்கேஷன் மாதிரி தானே வந்திருக்காங்க. ஸோ இதனால இவங்களுமே வந்து ஆல்பென் ஸ்டாக் வந்து வச்சுருந்துருக்காங்க. இப்போ அந்த செகண்ட் டாட்டர் வந்து அந்த ஆல்பென் ஸ்டாக்கை எடுத்து நீட்டி அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களாம். அண்ட் லக்கியாக அண்ட் அவங்க காப்பாற்றிட்டாங்க. அந்த ஆல்பென் ஸ்டாக் வச்சு அவன் அந்த ஐஸ்பர்கில் மிதந்து போயிட்டுருக்கான்ல, அவனை அப்படியே வந்து பிடிச்சிட்டாங்களா. ஸோ அந்த பையன் வந்து சேஃபாக வந்து ஆகிட்டான். ஸோ இந்த 2 ஸ்டாண்ட்ஸால் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கிரேட் கிராண்ட் மதர் வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வந்து உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. அவங்களோட செகண்ட் சன் வந்து அந்த ஐஸ்பர்கில் மிதந்து அந்த வாட்டர் ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கான். அது வந்து 80 ஃபீட் வாட்டர் ஃபால்ஸாக வந்து இருக்குது. அப்போ அந்த செகண்ட் டாட்டர் வந்து போயிட்டு அவங்க பெட்டிகோட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் வேகமாக போயிட்டு அவங்க கையில் இருக்க அந்த ஆல்பென் ஸ்டாக்கை வச்சு அப்படியே நீட்டி அந்த ஐஸ்பர்கை வந்து அப்படியே கேட்ச் பண்ணிட்டாங்க. எப்படியோ அந்த பையனை வந்து காப்பாற்றிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டான்ஸை வந்து பார்ப்போம். நத்திங் இட் வாஸ் எவிடென்ஸ் குட் பி டன். இது வந்து அந்த கிரேட் கிராண்ட் மதரோட சைட்லேருந்து சொல்கிறாங்க. இவங்க வந்து தூரத்தில் இருக்காங்க. எவிடெண்ட்டாக பார்த்தாலே இவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தான் அந்த சிச்சுவேஷனில் தனியாக இருக்காங்க, தூரமாக இருக்காங்க. அந்த இவங்க நினச்சாலுமே அந்த பையனை காப்பாற்றுறதுக்கு இவங்களால போக முடியாது. அண்ட் வித் த ஆர்டிஸ்ட் ஐசோலேட்டிங் ஐ மை கிரேட் grandmother hastily sketched the scene. ஸோ இப்போ அவங்களால எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இவங்களோட அந்த ஆர்டிஸ்டோட ஐயில், அந்த ஒரு படம் வரையக்கூடிய ஒரு ஆர்டிஸ்டோட ஐயில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரொம்ப ஹேஸ்டியாக ரொம்ப வேகமாக அந்த சீனை வந்து அவங்க வந்து உடனே ஸ்கெட்ச் பண்ணுறாங்களாம், வரைய வந்து ஆரம்பிக்கிறாங்களாம். இவங்களால எதுவுமே பண்ண முடியலை. ஸோ இந்த டைமில் அந்த ஆர்டிஸ்டோட ஐ ஓப்பன் ஆகுது. அந்த சீனை வந்து இவங்க வரைய ஆரம்பிக்கிறாங்க. த ஸ்கெட்ச் சர்வைவ்ஸ் டு ப்ரூவ் த ஸ்டோரி பை. அண்ட் இப்போவும் கூட அவங்களோட ஃபேமிலியில் அந்த ஸ்கெட்ச் வந்து இன்னுமே இருக்குதான். இந்த ஸ்டோரி வந்து நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்காக அந்த பிக்சரை வந்து இன்னுமே அந்த ஃபேமிலியில் வந்து பத்திரமா வந்து வச்சுருக்காங்களாம். Here, if you have no Mother's Day present planned, reach back and bring me the firmness of her hand. அண்ட் இப்போ அந்த இயரை பார்த்து அகைன் வந்து சொல்கிறாங்க, ஏ இயர், இந்த மதர்ஸ் டேக்கு நீ எந்த ஒரு கிஃப்ட்டுமே எனக்கு இன்னும் பிளான் பண்ணலை அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, என்னோட அந்த கிரேட் கிராண்ட் மதரோட அந்த ஃபர்ம்னஸ் வந்து எனக்கு வந்து வேணும். அதை போயிட்டு நீ எடுத்துகிட்டு வந்து எனக்கு வந்து கொடு. அதுதான் எனக்கு வந்து மதர்ஸ் டே ப்ரெசண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இயரை பார்த்து இவங்க வந்து அட்ரஸ் வந்து பண்ணுறாங்க. அந்த கிரேட் கிராண்ட் மதரோட வில் பவரை இதில் வந்து பேசியிருக்காங்க. ஒரு லைஃப் த்ரெட்டனிங்கான சிச்சுவேஷனில் கூட அவங்க பேனிக் ஆகாமல் அந்த மொமெண்ட்டை ஒரு ஆர்டிஸ்டோட ஐயில் அவங்க வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த ஃபர்ம்னஸ், அவங்க கேரக்டரில் இருந்த அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம நரேட்டர் வந்து அந்த இயர்கிட்ட கேட்குறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 ஸ்டாண்ட்ஸால் பார்த்தோம் அப்படின்னா, அந்த கிரேட் கிராண்ட் மதர் வந்து தூரத்தில் இருக்காங்க. அவங்களால எதுவுமே பண்ண முடியாத சிச்சுவேஷனில் அவங்க எடுத்து அந்த சீனை வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்கெட்ச் வந்து இன்னும் சர்வைவ் வந்து ஆகுது. ஸோ இயர், இந்த மதர்ஸ் டேக்கு எனக்கு எந்த கிஃப்ட்டும் நீ பிளான் பண்ணல அப்படின்னா எனக்கு போயிட்டு அந்த கிரேட் கிராண்ட் மதரோட ஃபர்ம்னஸ் ஆஃப் ஹர் ஹேண்ட் தான் எனக்கு வந்து வேணும், அந்த ஸ்ட்ரென்த் தான் எனக்கு வந்து வேணும், அதை எனக்கு கிஃப்டாக கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த இயர்கிட்ட வந்து பேசுகிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள், ஆல்சோ ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு போயம் தான் இந்த ரெக்வெஸ்ட் டு ஏ இயராக வந்து இருக்குது. அந்த லைன்ஸ் எல்லாத்தையும் கூட இன்னொரு தடவை பார்த்துருவோம். மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த நம்பர்ஸ் அதெல்லாம் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் த இயர் இஸ் மெடிடேட்டிங் எ சூட்டபிள் கிஃப்ட், ஐ ஷுட் லைக் இட் டு பி த ஆட்டிடியூட் ஆஃப் மை கிரேட் கிராண்ட் மதர், legendary devotee of the arts, who having
8 children and little opportunity for painting pictures, sat one day on a high rock beside a river in Switzerland, and from a difficult distance viewed her second son balanced on a small ice floe, drift down the current toward a waterfall that struck rock bottom 80 feet below, while her second daughter, impeded no doubt by the petticoats of the day, stretched out a last hope alpenstock, which luckily later caught him on his way. Nothing, it was evident, could be done, and with the artist's isolating eye, my great-great-grandmother hastily sketched the scene. The sketch survives to prove the story by. Here, if you have no Mother's Day present plan, reach back and bring me the firmness of her hand. மதர்ஸ் டேக்கான கிஃப்டாக தான் கேட்குறாங்க. நிறைய மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.